ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு அட்டகாசமான சுவையில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் சீக்கிரமாக காலியாகிடும், அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு பாத்திரமே போதும், நம்ம அதிலே சிக்கன் பிரியாணி ஈஸியாக சுலபமான முறையில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியெல்லாம் கழுவி ஊற வச்சிடலாம். நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 20-30 நிமிஷமாவது தண்ணியில் அப்படி இருக்கட்டு, நல்லா ஊறி வரட்டு. இந்த ஒரு கப் அளவு ஃபுல்லாக தான் நான் அரிசி அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கப்போ பவுலோ எதுனாலும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம தண்ணி மெஷர்மெண்ட் பண்ண கரெக்டாக இருக்கட்டு. இப்போ எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. நெய் நல்லா உருகி வந்தது நம்ம இதில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். ஒரு பிரியாணி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வசக்கி விட்டுக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் ஒரு 2 மீடியம் சைஸில் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ தூரம் கலர் சேஞ்ச் ஆகுதோ அவ்வளோ தூரம் நம்மளோட ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சேர்த்துருக்க நெய்யோட ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் போட்டிருக்கேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. இதில் நம்ம இப்போ உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துருக்கனால வெங்காயம் சீக்கிரமாக வசங்கிடும். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 3 மீடியம் சைஸில் பச்சை மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டு, அதே சமயம் நம்மளோட வெங்காயம் நல்லா வசங்கி வரட்டு. நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் சீக்கிரம் வசங்கிறதுக்கு ஒரு மூடி வச்சு மூடிடலாம். அப்படியே இருக்கட்டு, வெங்காயம் நல்லா வசங்கி வரட்டு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வசங்கிருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வசங்கி வரணும், அப்பதான் ரெசிபி நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு லைட்டாக வசக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வசங்கினதும் நம்ம இதில் புதினாவை சேர்த்துடலாம். நீங்கள் மல்லிக்கீரை எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவு புதினாவை எடுத்துக்கோங்க. புதினாவே சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. மல்லி புதினா சேர்த்து வசங்கும் போது அதோட வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் வசக்கி விட்டுக்கோங்க. வசங்கினது நம்ம இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரக தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டு. இதில் நம்ம பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துருக்கனால அதோட வாசனையும் அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதும் நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு 2 மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை நேராக கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வசங்கி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதே அளவு தான் தக்காளியை நீங்கள் எடுத்துக்கணும். சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா சிக்கனில் எல்லா இடம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நான் இன்றைக்கி 1 கப் அளவு ஃபுல்லாக தான் அரிசி எடுத்துக்கிட்டேன். அந்த அரிசி வந்து ஒரு 300 கிராம் இருக்கும். அதே அளவில் தான் நான் சிக்கனே எடுத்துருக்கேன். எடுத்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அளவு அரிசி எடுத்துருக்கனால நான் 1.5 கப் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டேன். 1.5 கப் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரிசியை ஊற வச்சு தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வேணால் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் உப்பு சேர்க்கணும். இப்போ இதிலே ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை நம்ம பிழிஞ்சு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எலுமிச்சை பழம் சேர்க்கும் போது நமக்கு அரிசி உடையாமலும் கிடைக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம இதில் அரிசி சேர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த டைமில் தான் நீங்கள் அரிசி சேர்க்கணும். நீங்கள் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசி நீங்கள் சேர்த்திங்கன்னா சில அரிசி வெந்திருக்கும், சில அரிசி வேகாமல் இருக்கும். அதனால் அன்னியெல்லாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அரிசியெல்லாம் சேர்த்துக்கோங்க. தண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக வடிகட்டினதுக்கப்புறம் நீங்கள் இந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடாதீங்க, அரிசியெல்லாம் உடஞ்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ இதை ஒரு மூடி வச்சு மூடலாம். இருக்கட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதத்தில், நம்ம தம் போடுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச மல்லி புதினாவை சேர்த்துடலாம். அது கூடவே ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம், முந்திரி, கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் பாலில் குங்குமப்பூ சேர்த்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் பால் சேர்க்கும் போது அரிசி நமக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்மளுடைய ரெசிபியை வச்சுருங்க. அதுக்கு மேலே வெயிட்டான பொருள் ஏதாவது வைங்க. நல்ல தம்மாகி வரட்டு. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதே தம்மில் இருக்கட்டு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்டகாசமான பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒத்தையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடிக்கடி இதே மாதிரி தான் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும்.